இனிமேலாவது திருந்த ஆரம்பிங்க. இனிமே தலைவர் எங்க வெளியே வர போறாரு? இவர் வெளியே வரவே 10 வருஷம் ஆகும். அது வரைக்கும் இவர் ஜெயிலே தான் கடந்தாகணும். அதுலயே பாதி வாழ்க்கை முடிஞ்சிடும். நான் யாருன்னு தெரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு இருக்கிற செல்வாக்குக்கு 2 நாள்ல வெளியே வந்து காட்டுறேன், பாக்குறீங்களா? உனக்கு விஷயம் இன்னும் புரியல. நீ அவ்வளவு ஈஸியா வெளியே வர முடியாது. ஏன்னா கேஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. நீ என்னதான் தில்லாலங்கடி வேலை பண்ணாலும் அது பலிக்கவே பலிக்காது. ஏன்னா இது பப்ளிக் உன் மேல கொடுத்த கேஸ். யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. அந்த இனியனும் ராசாத்தையும் உள்ள வந்து உன்னால வெளியே வர முடியாதுன்னு சவால் விட்டு போறாங்க. முருகா, நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இன்னும் 2 நாள்ல நான் வெளியே வந்தாகணும். அண்ணே, கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குண்ணே. வெளியே எடுக்கிறதுக்கு 2 வாரம் ஆகும்னு வக்கீல் சொல்றாருண்ணே. என்னால 2 வாரம் எல்லாம் காத்துட்டு இருக்க முடியாது. உடனே என்ன ஜாமீன்ல எடுங்க. பணம் அதிகமாகவும் செலவாகும் சொல்றாருண்ணே. அதிகமானா அது 15-20 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்றாருண்ணே. அவ்வளவுதானே? நம்ம ஸ்கூல் பிரின்சிபாலுக்கு போன போடு. இதோ போடுறேண்ணே. யோ, ஸ்பீக்கர்ல போடியா. சொல்லுங்க. இது என் மருமக ராசாத்தி ஜாதகம். இத கொஞ்சம் பாருங்க. எங்க வீட்டுக்கும் அவளுக்கும் பிரச்சனை மாத்தி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இனிய ராசாத்திக்குள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும்னு சொன்னாருன்றத மட்டும் சொல்லு. அதான் ராசாத்தி நல்லா இருந்தா அக்காவுக்கு பிடிக்காதே. இல்ல மங்கை, இனிய மேல இருக்கிற பாசத்துல ஒருவேளை அண்ணி சம்மதிச்சாலும் சம்மதிப்பாங்க. சரிங்க, சொல்லலாம் வாங்க. சரி வா. உட்காருங்க சித்தப்பா, உட்காருங்க. மாமா, நான் ஜோசியரை பாத்துட்டு வந்தேன். நம்ம குடும்பத்துக்கும் இனியனுக்கும் நிறைய பிரச்சனை வருது. ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டேன். அண்ணி, நீங்களும் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். அட்லீஸ்ட் அவனுக்காகவாவது வரக்கூடாதா? என்ன பண்றது? அவ மேல நான் பாசத்தை கொட்டி வளர்த்துட்டேன். அதான் எனக்கு மனசு கேக்கல. நான் வரேன். அப்பாடா, மரகத ஒத்துக்கிட்டா. இனிமே நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல. அம்மா, ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன இனியா, சொல்லு. சொல்றேம்மா. ஜெயில காய்கறி சப்ளை பண்ற ஆர்டர் கிடைச்சிருக்கு. அது கவர்மெண்ட் ஆர்டர். எத்தனை வருஷம் வேணாலும் நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். நமக்கு விருப்பம் இல்லாம அதை ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் உண்டு. அது வரைக்கும் நம்ம காய்கறி சப்ளை பண்ணிட்டே இருக்கலாமா? அப்படியே இனியா, ரொம்ப சந்தோஷம்டா. அம்மா, இது ரொம்ப பெரிய ஆர்டர் வேற, கவர்மெண்ட் ஆர்டர் வேற. நல்லபடியா பண்ணி கொடுக்கணும். சரிம்மா, நான் வச்சிடுறேன். இனியனுக்கு ஜெயில காய்கறி சப்ளை பண்ற ஆர்டர் கிடைச்சிருக்கான். இதுக்கு மேல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் செட்டில் ஆன மாதிரி தான். எல்லாம் அந்த கடவுளோட அனுகிரகம் தான். இப்பதான் பூஜையை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நல்ல விஷயம் நடந்திருக்கு. யோ, என்னையா யோசிக்கிற? அண்ணா, அது ஒண்ணும் இல்லண்ணே. ஓட்டு கேட்க போவீங்கல்ல, அந்த மாதிரி போக வேண்டியதான். என்ன சொல்றீங்க வக்கீல? யோ, ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லையா. பொன்னி, ராசாத்தி, இனியன், இந்த 3 பேரும் தான் முக்கியம். அதனால அவங்க மட்டும் இந்த கேஸை வாபஸ் வாங்கினா போதும். தலை இருந்தாதான் வாழாடும். ராசாத்தியும் இனியன்னு சொல்லித்தான் ஊர்க்காரங்க எல்லாம் கேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம். அவங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டா எல்லாரும் தன்னால விலகிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. நான் போய் பக்கத்துல பாத்துட்டு வரேன். சரி, போய் பாத்துட்டு வா.
இப்பயவே உன் வீட்டுக்கு இறங்கி வர வச்சிட்டல, உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. என்ன திமிரு உனக்கு? என்ன பண்ணாலும் அடங்கவே மாட்டேங்கிற. அவள இரு, உன்னை அடக்கி காட்டுறேன். என்ன ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? ஆமா அத்தை, வேன் வரப்போகுது. சரி நீ கிளம்ப. அம்மா எங்க? அத்தை வெளியில போயிருக்காங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்க நீ? பரவாயில்ல ராசாத்தி. அக்கா ஸ்ட்ரெயின் பண்ணாம வேலை பண்ணுங்க. சரிங்க தம்பி. இலக்கியா நீ கிளம்பு, பாய் பாத்துட்டு பாய்மா. என்ன கண்ணு, ஸ்கூலுக்கு போறீங்களா? ஆமா அங்கிள். எந்த ஸ்கூலு? அண்ணே யூனிஃபார்ம் பார்த்தா தெரியல, நம்ம ஸ்கூல்ண்ணே. முருகா, ஒண்ணு இல்ல, இனி நீ ராசாத்தியும் பார்த்து ஒரு விஷயம் பேசணும். நாங்க இங்க இருக்கோம் யார் சொன்னது? உங்களை தேடி வீட்டுக்கு போனேன். உங்க வீடு பூட்டி இருந்துச்சு. அக்கம் பக்கத்துல விசாரிச்சப்ப இங்க வந்திருக்கதா சொன்னாங்க. சரியாதான் பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். எங்களை எதுக்கு பாக்கணும்? விஷயம் இல்லாம பாக்க வருவேனா? என்ன முருகா இது? அது நம்ம சமாதானமா போயிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னோட வட்டி தொழில கூட விட்டுறேன்ப்பா. அப்புறம் உங்ககிட்ட இனிமே நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு திருந்தி வாழலான்னு இருக்கேன். திருந்தி வாழறதா? யாரு நீ? அத நாங்க நம்ப மாட்டேன்னு. ஆமா, என்ன உதவி சொல்லு. நான் தான் மாறிட்டேனே முருகா. அது என்ன உதவின்னா, நீங்க என் மேல கொடுத்த கேஸ்னால என் பதவி போச்சு. கட்சியில அடிப்படை உறுப்பினர்ல இருந்தே நீக்கிட்டாங்க. எனக்கு திரும்ப அந்த பதவி வேணும். அதுக்கு நீங்க என் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கணும். நீங்க இப்ப திருந்திட்டீங்க, சரி சந்தோஷம்தான். ஆனா இதுக்கு முன்னாடி பண்ண தப்பு இருக்குல்ல, அது என்னைக்கும் மாறாது. அதனால பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு அதைத்தான் நான் செய்வேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. அம்மா ராசாத்தி, அப்ப நீதாமா அந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லணும். அது முடியாது. இந்த பாருமா, நான் திருந்திட்டேன். அதனாலதான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என் பொறுமையை சோதிக்காதீங்க. நீங்க என்ன பண்ணாலும் கேஸ வாபஸ் வாங்க முடியாது. அதான் சொல்லிட்டாங்கல்ல, வந்த வழியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பு. கேஸ மட்டும் வாபஸ் வாங்கலனா உங்களை நான் என்ன பண்ணவும் தயங்க மாட்டேன். ஏ போதுங்க, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணு. மரகதமா இருக்காங்களா? உள்ள இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்? முருகா, நான் அவங்க கிட்டே பேசுகிறேன். வாங்க 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 உட்காருங்க. நான் உட்கார்றதுக்காக வரலமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க வேணா, வாங்க வாங்க வாங்க. அவ பாட்டுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி பெரிய ஆள் ஆயிட்டு இருக்கா. அவளை நம்ம வீட்டுக்கு வர வச்சு பழையபடி சமையல் வேலை செய்யற சமையல்காரி ஆக்குறது தான் புத்திசாலித்தனம். ஐயோ, இந்த ராசாத்தி வந்து அவளுக்கு தானே முத மரியாதை கிடைக்கும். இல்லத்த, நான் சொல்றது கொஞ்சம். கண்மணி, எனக்கு எல்லாம் தெரியும். இதுதான் சரியான வழி. ராசாத்தி கூட இருந்துகிட்டே தான் குழி பறிக்கணும். தனியா விட்டா அவ வளர்ந்துகிட்டு தான் போவா. அத்தை, எனக்கு என்னமோ சரியா படல அத்தை. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. நான் இப்பவே போய் அவங்க கிட்ட சொல்றேன். நீ வா. வாங்க. ராசாத்தி கிட்ட பேசி கேஸ எப்படியாவது வாபஸ் வாங்க சொல்லிடுறேன். சமந்தி, அதெல்லாம் வேண்டாம். இது சரிப்பட்டு வராது. அவ எது பண்ண சொன்னாலும் பண்ணுவா. ஆனா ராசாத்தி கண்டிப்பா இதை மட்டும் பண்ண மாட்டா. அதெல்லாம் சொல்ற மாதிரி சொன்னா கண்டிப்பா செய்வா. ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுல வாழ்றதா நல்லது. அதான் பிறந்த வீட்டுக்கும் பெருமை. அதில்ல சமந்தி. சமந்தி, ராசாத்திய விடுங்க. நீங்க ஏன் தேவையில்லாம மாப்பிள்ளை விட்டு பிரிஞ்சிருக்கணும்? பெத்த பிள்ளை விட்டு பிரிஞ்சிருக்கிற வலி எனக்கு நல்லா தெரியும் சமந்தி.
மாப்பிள்ளையும் ராசாத்தியும் இங்க வந்து வாழ்ந்தாலே போதும் சம்மந்தி. சம்மந்தி, அதுக்கு வேற வழி இருக்கு. இதுதான் பண்ணணும்னு இல்ல. மாதிரி நீ அந்த வீட்டுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ராசாத்தி. இத பாரு ராசாத்தி, தயவு செஞ்சு நீ அந்த கேஸ வாபஸ் வாங்கிடு. என்னம்மா? இத பாரு, நீ வாபஸ் வாங்குற, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஐயோ அம்மா, இது நான் மட்டும் தனியா எடுக்கிற முடிவில்ல. இதுக்கு முழு பொறுப்பும் மாமா தான். அவர் சொன்னாதான் ஏதாவது பண்ண முடியும். நீ சொன்னா கண்டிப்பா மாப்பிள்ள கேப்பாரு. இத பாரு ராசாத்தி, நீதான் எப்படியாவது மாப்பிள்ள கிட்ட பேசி புரிய வைக்கணும். உன்னால எதுக்கடி மாப்பிள்ள பாவம் வீட்டை விட்டு இருக்கணும்? யோசிச்சு பாரு. இத பாரு, அந்த சேர்மன் ரொம்ப மோசமான ஆளு. நீங்க 2 பேரும் அந்த வீட்டுக்கு போனா எல்லா பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி. இப்படி பிரிஞ்சு எவ்வளவு நாள் தான் இருக்க முடியும் சொல்லு? நிலைமையிலேயே இவளை என் வீட்டுக்கு கூட்டு போகணும். பெத்தவங்க கூட வாழ்ந்தாதானே சந்தோஷம். சந்தோஷம் தான் அத்தை. ஆனா அவங்க பாசமா வந்து கூப்பிட்டா பரவாயில்ல. அவங்க என்னமோ அவங்க தேவைக்கு தானே வந்து கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு அயோக்கியனை காப்பாத்திட்டு எங்க வீட்டுக்கு நாங்க போகணும்னு அவசியம் இல்ல. சரியா சொன்னேனியா? சம்மந்தி, என் மருமக வீட்டுக்கு வரணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா அவ வீட்டுக்கு வந்தா ஜெயிச்சுட்டு தான் வரணும், தோத்து போய் வரக்கூடாது. வாங்க மாட்டேன்னு ராசாத்தி உறுதியா சொல்லிட்டா. அப்படியா சொன்னா? இந்த ஜென்மத்துல அவ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வரான்னு நான் பாக்குறேன். எனக்கும் அது தாண்டி வேணும். அவ வருவா, அவளை யாரும் தடுக்க முடியாது. என்னம்மா சொல்ற? என்ன சம்மந்தி? ஐயோ சம்மந்தி, அவ காட்டு கருப்பனுக்கு பூஜை பண்ண போறா. அவரு எவ்வளவு சக்தி வாய்ந்த சாமி தெரியுமா? அவ என்ன பூஜை பண்ணா எனக்கு என்ன? அவ அந்த பூஜை பண்றதே இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக தான். என்னம்மா உளர்ற? அவ மட்டும் பூஜை பண்ணா கண்டிப்பா அவ வேண்டது நடக்கும். ஆமா கண்மணி, அந்த கடவுள் அவளை இங்க கொண்டு வந்து விட்டுருவேனா? பூஜை பண்ணாதானே ராசாத்தி வீட்டுக்கு வருவா. இந்த பூஜையை நடக்க விடாம பண்ணிட்டா அப்போ எப்படி வருவா? என்ன கண்மணி சொல்ற? நம்ம எதுக்கத்த இருக்கோம்? அவ ஏதாவது பண்ணா அதை கெடுத்து விட தானே. ஆமா சம்பந்தி, நமக்கு சீக்கிரமே அதுக்கு பட்டெல்லாம் கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம ஒர்க் அப்படி. சும்மா இருங்க சம்பந்தி, நேரம் காலம் தெரியாம காமெடி பண்ணிக்கிட்டு. மா கொஞ்சம் வாய் மூடிட்டு இரு. நீ சொல்லு கண்மணி, என்ன பண்ணலாம்? சம்பந்தி, நல்ல திட்டம்ல. இத ஒழுங்கா பண்ணா நம்ம நினைச்சது நடக்குமா? அதெல்லாம் பண்ணிடலாம். சரி, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா சரியா வரும். நீங்க தைரியமா பண்ணுங்க. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அது வந்து இத பண்ண எனக்கு 2 ஆளுங்க வேணும். சரி, ஆளுங்களை நான் ஏற்பாடு பண்றேன். சரி, எனக்கு எப்போ வேணும்னு நான் திரும்ப கால் பண்ணி சொல்றேன். நல்லது முருகா. சரி. ஹே ராசாத்தி, என்னைக்கா இருந்தாலும் உன்னை நான் ஜெயிக்கவே விட மாட்டேன். முருகா, என்னைய அந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போகுது. இப்ப நம்ம என்ன பண்றது? அண்ணே விடுங்கண்ணே, நீங்க கேக்குற மாதிரி ஒரு ஆள் இருக்கான். நம்ம எல்லுன்னா அவன் என்னையா வந்து நிப்பான். நம்ம முடி வேணும்னு சொன்னா அவன் தலைய கொண்டு வந்து தருவான். ஏதோ ஒண்ணு, ஆனா நான் சொன்ன விஷயம் நடக்கணும். நீ யார வச்சு பண்ணுவியோ இல்ல நீயே போய் பண்ணுவியோ அது எனக்கு தெரியாது. ஆனா அது நடக்கணும். கண்டிப்பா அது நடக்கும் முருகா. சரி, என்ன விஷயமா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுங்க. சரிண்ணே. வாயா.
இப்ப பாரு அவனுக்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமா குமரா, பாவம் இனியனும் ராசாத்தியும். அத்தை எவ்வளவோ கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்துட்டாங்க. இனிமே அவங்க வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமா நடக்கும். வந்துட்டான் பெருசா, அவன் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. மங்கை இனியன்ட்டு சொல்லிரு. சொல்லிடுறேங்க. உங்க எல்லாருக்கும் 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள இப்ப நடத்தின வரைக்கும் எல்லாத்தையும் படிக்கிறீங்க, ஒண்ணு விடாம படிக்கணும். நான் எதுல இருந்து வேணாலும் கேள்வி கேட்பேன். அதுக்கு பதில் சொல்லலைன்னா அதுக்கப்புறம் நான் சொன்னதை தான் அவங்க செய்யணும். சரி, எல்லாரும் படிக்க ஆரம்பிங்க. இருக்கு, நீ படிச்சிருக்க மாட்ட. இல்ல சார், இல்ல சார். சைலன்ஸ். சரிம்மா, நீ சொல்லுமா. கிரச்சாஃப் லா, ஓம்ஸ் லாவை பத்தி சொல்லு. தெரியுமா தெரியாதா? சார் அப்படி ஒண்ணு. நான் உங்ககிட்ட தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. தெரியாது சார். அப்ப நான் கேட்ட கேள்விக்கு உனக்கு பதில் தெரியாது, அப்படித்தானே? ஆமா சார். அப்ப நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அப்படித்தானே? சார் இப்ப நீ என்ன பண்றேன்னா, நம்ம ஸ்கூல் பாத்ரூமை நல்லா சுத்தமா கழுவிட்டு பாஸ் பண்ணி அடுத்த வருஷம் போகணும்னா நீ கண்டிப்பா ஒரு வாரம் பாத்ரூம் கழுவிதான் ஆகணும். இப்ப போக போறீங்க இல்லையா? எடாத போ. வேணாம் சார். போன்னு சொல்றல சார். எதுக்கு இங்க நின்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க? அங்க இலக்கியா பாத்ரூம் கழுவிட்டு இருக்கா மிஸ். எல்லாம் உள்ள போங்க, கிளாஸுக்கு போங்க. இலக்கியா வேண்டாம், வச்சுட்டு வா. இல்ல டீச்சர், அவர் என்ன ஃபெயில் ஆக்கிடுவாரு. நான் சொந்த கால்ல நிக்க முடியும், அதனால நீ ஸ்கூலுக்கு போகணும். இலக்கியா, இத பாரு, நீ பெரிய ஆளாக்கி உன் குடும்பத்தை காப்பாத்தணும்ல, அதுக்கு நீ படிக்கணும். அப்ப நீ ஸ்கூலுக்கு போனா தானே அதை பண்ண முடியும். இல்ல, என்ன ஸ்கூல் பசங்க கிண்டல் பண்றாங்க. ஹே, பசங்கன்னா கிண்டல் பண்ணதான் செய்வாங்க, அதுக்குன்னு அழுதுட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருப்பியா? இல்ல, என்ன டாய்லெட் கிளீனர்னு கிண்டல் பண்றாங்க. டாய்லெட் கிளீனரா? என்ன சொல்ற நீ? அத்தை, என்ன சார் பாத்ரூம் சொந்த கால்ல நிக்க முடியும், அதனால நீ ஸ்கூலுக்கு போகணும். இலக்கியா, இத பாரு, நீ பெரிய ஆளாக்கி உன் குடும்பத்தை காப்பாத்தணும்ல,
அதுக்கு நீ படிக்கணும். அப்ப நீ ஸ்கூலுக்கு போனா தானே அதை பண்ண முடியும். இல்ல, என்ன ஸ்கூல் பசங்க கிண்டல் பண்றாங்க. ஹே, பசங்கன்னா கிண்டல் பண்ணதான் செய்வாங்க. அதுக்குன்னு அழுதுட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருப்பியா? இல்ல, என்ன டாய்லெட் கிளீனர்னு கிண்டல் பண்றாங்க. டாய்லெட் கிளீனரா? என்ன சொல்ற நீ? அத்தை, என்ன எங்க சார் பாத்ரூம் கழுவ வச்சுட்டாரு. இலக்கியா, நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்பமா, அதான் அப்படி பண்ணிருக்காரு. அதுக்காக ஸ்கூலுக்கு போகாம இருப்பாங்களா? இல்ல அத்தை, நான் தப்பே பண்ணல. ஆனா சார் இப்படி பண்ணிட்டாரு. நான் ஒழுங்காதான் பதில் சொன்னேன். இப்ப கிளாஸ் பசங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க. நான் போக மாட்டேன் அத்தை. இப்ப யாரும் உன்னை கிண்டல் பண்ணக்கூடாது, அவ்வளவுதானே? அதை நாங்க பாத்துக்கிறோம். ஆமா இலக்கியா, நானும் மாமாவும் நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து அந்த சார் கிட்ட என்ன ஏதுன்னு கேக்குறோம். நீ ஒன்னும் வருத்தப்படாத. சொல்லியா சார்? அந்த இலக்கியாவை எதுக்காக பாத்ரூம் கழுவு வச்சீங்கன்னு கேட்டு இனியன் ராசாத்தி 2 பேரும் வந்திருக்காங்க சார். வரட்டும், நான் பாத்துக்கிறேன். சார், எனக்கு எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கங்க சார். நான் உங்களை நம்பி தான் சார் இதை பண்ணேன். யோ வையா, நான் பாத்துக்கிறேன். முருகா, சொல்லுங்க முருகா. ஐயா, இலக்கிய விஷயமா இனியனும் ராசாத்தியும் வந்திருக்காங்க. என்னாச்சுன்னா? நம்ம போட்ட பிளான் படி இனியனும் ராசாத்தியும் வந்துட்டாங்கடா. சூப்பர்ண்ண, பேசுங்கண்ண. முருகா, நீ அவங்க வந்தா ஒன்னும் பயப்படாத. நான் சொல்ற மாதிரி பண்ணு. சொல்லுங்கய்யா. பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணி சொல்லு. சரிங்க. ஸ்கூல்லே சேர்த்துக்க மாட்டாங்க. இந்தாங்க சார். கேஸ வாபஸ் வாங்குறீங்களா இல்லையா? முடியாது. மாமா, என்னாச்சு மாமா? இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? வாங்குவோம். மாமா, ஸ்கூல் முடிய போகுது மாமா. இப்ப எந்த ஸ்கூல்ல சேர்த்துப்பாங்க? ஆனுவல் எக்ஸாம் வேற வருது. ஏதாச்சும் பண்றேன். இத பாரு, இத பத்தி உன் அண்ணிக்கிட்ட சொல்லிடாத. நம்ம இலக்கியா வீட்டுல விட்டுட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போலாம். இலக்கியா, இந்த விஷயத்தை வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாத. நான் எப்படியாவது உன்னை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்துறேன், சரியா? சரிங்க மாமா. இலக்கியா, கவலைப்படாத. மாமா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. சரி, போலாம். எல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். சரி, நீ வை. சரிங்க. என்னன்னாச்சு? நாம நினைச்ச பிளான்லாம் அங்கேயே முடிஞ்சிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும்.
சரி விடு, பாத்துக்கலாம். சொல்லுங்க. எல்லாம் நம்ம பிளான் படி தான் போகுது. பொன்னியோட பொண்ணுக்கு டிசி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அடுத்து நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுங்க. நல்ல வேளை என் பொண்ணு காலேஜ் முடிச்சிட்டா. முடிக்காம மட்டும் இருந்திருந்தானா அந்த சேர்மன் இவளுக்கும் டிசி குடுக்கற மாதிரி பண்ணிருப்பான். இதுக்குதான் அரசியல்வாதிங்க கூட பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. இப்ப எங்க போய் என்ன பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். தப்பான முடிவு எடுத்துட்டோமா? ஐயோ, நல்ல வேளை என் பொண்ணு காலேஜ் முடிச்சிட்டா. முடிக்காம மட்டும் இருந்திருந்தானா அந்த சேர்மன் இவளுக்கும் டிசி குடுக்கற மாதிரி பண்ணிருப்பான். இதுக்குதான் அரசியல்வாதிங்க கூட பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. இப்ப எங்க போய் என்ன பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். தப்பான முடிவு எடுத்துட்டோமா? ஐயோ, பரவாயில்ல, இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறல்ல? ரொம்ப தான் பாசம். அப்புறம் செண்பகம்மா இருக்காங்களா? அவங்க கீழே தான் இருக்காங்க. என்ன விஷயம்? அப்படியா? சரி, என்ன சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆஹா, இனிமேதான் சமைக்கணும். உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல? ஆமா. அதான் இலக்கியா பெரிய மனுஷி ஆயிட்டால, அவளை செய்ய சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? படிக்கிற பிள்ளைய வேலை வாங்க முடியுமா? அவளுக்கே 1008 ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு. ரொம்ப நடிக்காத பொன்னி. இலக்கியாவை தான் ஸ்கூல்ல விட்டு அனுப்பிட்டாங்களாமே, அப்புறம் எப்படி அவளால படிக்க முடியும்? உன் பேர் என்னம்மா? இலக்கியா தானே? ஆமா சார். சரி, கிரச் ஆஃப் லா, ஓம்ஸ் லாவை பத்தி சொல்லு. சார் அப்படி ஒரு லாவே இல்ல சார். நியூட்டன் லா தான் இருக்கு சார். அப்படி ஒரு லாவே இல்லன்னு சொன்னா எனக்கு தெரியாதா? இல்ல சார். சைலன்ஸ். அப்ப நான் கேட்ட கேள்விக்கு உனக்கு பதில் தெரியாது, அப்படித்தானே? ஆமா சார். அப்ப நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அப்படித்தானே? சார், இப்ப நீ என்ன பண்றேன்னா, நம்ம ஸ்கூல் பாத்ரூம நல்லா சுத்தமா கழுவிட்டு வா. அப்படிலாம் சொல்லக்கூடாது இலக்கியா. இல்ல, என்ன ஸ்கூல் பசங்க கிண்டல் பண்றாங்க. ஹே, பசங்கன்னா கிண்டல் பண்ணதான் செய்வாங்க. அதுக்குன்னு அழுதுட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருப்பியா? இல்ல, என்ன டாய்லெட் கிளீனர்னு கிண்டல் பண்றாங்க. டாய்லெட் கிளீனரா? என்ன சொல்ற நீ? அத்தை, என்ன எங்க சார் பாத்ரூம் கழுவ வச்சுட்டாரு. இங்க பாருங்க சார், உங்க பொண்ணை எதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? நல்லா படிக்கணும்னு சொல்லித்தானே? அவங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தானே நாங்க சின்ன சின்ன தண்டனை கொடுக்குறோம். இத ஒரு விஷயம் சொல்லிட்டு பேரண்ட்ஸ் நீங்க வரிஞ்சு கட்டிட்டு வந்து நிக்கிறீங்க. அப்புறம் எப்படி இந்த பொண்ணு? மாமா, காஃபி. என்ன யோசிக்கிறீங்க மாமா? இல்ல, இலக்கிய விஷயமா தான் யோசிச்சுட்டு இருக்க. உங்க அண்ணா இன்னைக்கு விஷயம் தெரியாத. தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்களோ? இலக்கியா, என்னாச்சு? ஏன் அழற? இலக்கியா, என்னாச்சு? இங்க பாரு இலக்கியா, என்னாச்சு? ஏன் அழற? பொன்னி, கொஞ்சம் பொறுமையா இரு. சும்மா கோவப்படாம பேசு. வாங்க நீ. மாமா, ஏரா சதி, இலக்கியாக்கு டிசி கொடுத்திருக்காங்க. அத பத்தி எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லு. நான் இத ஸ்கூல்லயே சொல்லியிருந்தா உங்களை அவர்கிட்ட போக விட மாட்டாங்க. அதுக்கும் ஏதாச்சும் சதி பண்ணுவாங்க. அதனாலதான் நான் தனியா வந்து சொல்றேன். ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க, நான் ஒரு டீச்சரா
இலக்கிய எதிர்காலம் வீணாக கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். ரொம்ப நன்றிங்க. நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியாம இருந்தோம். சரியான நேரத்துல வந்து சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. நாங்க இப்போவே போய் டிஓ பாக்குறோம். சரிங்க, நான் வரேன். சரி வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. சார், இந்த பொண்ணு பேர் இலக்கியா, என் சொந்தக்கார பொண்ணு. சரி, நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு? சார், இவ என் அண்ணன் பொண்ணுதான். இவளுக்கு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வேணும்னே பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காரு. எந்த சாரு, என்ன பனிஷ்மெண்ட்? ஒண்ணுமே புரியலையே. சார், இந்த ஒரு சேர்மன் இருக்கார்ல, அந்த சேர்மன் ஸ்கூல்ல தான் சார் இவ படிக்கிறா. சேர்மனுக்கும் எங்களுக்கும் ரொம்ப பகை இருக்கு சார். அந்த பகையை மனசுல வச்சுக்கிட்டு இந்த பொண்ணோட படிப்பை ஸ்பாயில் பண்ணிட்டார் சார். என்ன சொல்றீங்க? விவரமா சொல்லுங்க. பாருமா, உனக்கு ஒரு வாரம் லீவு. இது பிரின்சிபாலோட ஆர்டர். நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உனக்கு வர வேண்டிய சம்பளம் கரெக்டா வந்து சேர்ந்துரும். அதுல எந்த குறையும் வராது. சரிங்க சார். நீ அதை வச்சுட்டு போ. இத பாரு, இதை எடுத்துக்க. சார் வேண்டாம் சார். உள்ள போய் இருக்கிற எல்லா பாத்ரூமையும் கழுவுற. இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் ஒரு வாரத்துக்கு நீ தான் கழுவுற. சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார், என்ன வெட்டுங்க சார். ஓ, இப்ப நீ கழுவுல, இந்த வருஷம் நீ ஃபெயில் தான். ஒழுங்கா பாஸ் பண்ணி அடுத்த வருஷம் போகணும்னா நீ கண்டிப்பா ஒரு வாரம் பாத்ரூம் கழுவிதான் ஆகணும். இன்ஸ்பெக்ஷன் வர மாதிரி வந்து எல்லாத்தையும் விசாரிக்கிறேன். ஓகே சார். ரொம்ப நன்றி சார். இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா சார், எங்க இலக்கிய திரும்ப படிக்கிறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். உங்க பக்கம் நியாயம் இருந்தா கண்டிப்பா அந்த சார் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன். நாளை காலையில 10 மணிக்கு நான் ஸ்கூலுக்கு வந்துருவேன். நீங்களும் வந்துருங்க. விசாரிச்சு பார்த்துட்டு நல்ல முடிவு எடுப்போம். ஓகே சார். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. ரொம்ப நன்றி சார். நாங்க வரோம் சார். ரொம்ப நன்றி சார். ஓகேமா. Thank you சார். இட்ஸ் ஓகேமா. மா. சேர்மனோட ஆட்டம் என்னைக்குதான் அடங்க போகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லம்மா, இப்ப இலக்கியாவோட டிசில வெஸ்டர்ன் வேற போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால அவளை எந்த ஸ்கூல்லையும் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இலக்கியா இனிமே படிக்கவே முடியாதா? இல்ல மாமா, நாங்க டிஓ கிட்ட பேசிட்டோம். அவர் வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிருக்காரு. ஆமாமா, அவங்க எங்களை நாளைக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லிருக்காங்க. நாளைக்கா? கவலைப்படாதீங்க, மாமா என்ன எப்படியும் கூட்டிட்டு வந்துருவாரு. நான் தான் பூஜை பண்ணுவேன். மங்கை, அவன் தான் கூட்டிட்டு வரேன்னு சொல்றான்ல, வா நம்ம கிளம்பலாம். அம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க நாளைக்கு முன்னாடி போங்க. ஸ்கூல் பிரச்சனையை முடிச்சுட்டு நானும் ராசாத்தையும் அங்க வந்துடுறோம். நீங்க நினைச்ச மாதிரி ராசாத்தி கையால பூஜை நடக்கும். என்ன நம்புங்க. நீங்க நிம்மதியா போங்க. நீங்க அதை நினைச்சு எதுவும் வருத்தப்படாதீங்க. சரியா? சரிடா அனியா, நாங்க போயிட்டு வரோம். கரெக்டா டைம்க்கு வந்துருங்க. சரிமா, வந்துடுறோம். சரி அத்தை. வர ராசாத்தி. வர ராசாத்தி. சரி மாமா. எத்தனை வருஷமா தொழில இருக்குமா, அதெல்லாம் கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம முடிச்சு காட்டுறோமா. சரி, நான் உங்களுக்கு அவங்க கிளம்புற டைம் என்னன்னு காலையில மெசேஜ் பண்றேன். சரிங்கம்மா, நாங்க முடிச்சுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். சரி. டேய், நாளைக்கு வந்து லாரியை வர சொல்லிரு. யாருக்கும் எதுவும் தெரியாம அழகா இந்த விஷயத்த நறுக்குன்னு முடிச்சு காமிக்கிறோம். அட, முடிச்சிட்டோம்னு நினைச்சுக்க. ராசாத்தி, நீ இந்த வீட்டுக்குள்ள வரவா பூஜை பண்ற? நீ பண்ற பூஜையால வீட்டுக்குள்ள வருவ. ஆனா நான் பண்ற பிளானால நீ பொண்ணம்மா தாண்டி இந்த வீட்டுக்குள்ள வருவ. இப்ப ஏன் எங்க அம்மாவை திட்டுறீங்க? நம்ம கூப்பிட்டு தானே இவங்க வந்திருக்காங்க. அவங்கள ஏன் நீங்க அசிங்கப்படுத்துறீங்க? உங்க அம்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா நான் ஏன் பேச போறேன்? மங்கை, என்ன எப்ப பார்த்தாலும் நீ அவங்கள தப்பாவே பேசிட்டு இருக்க? இதெல்லாம் சரியில்லை. அப்படி கேளுங்க அத்தை. மங்க, உன் மருமக வந்து பூஜை பண்ணுவான்னு சந்தோஷமா இருக்கியா? கண்டிப்பா ராசாத்தி பூஜைக்கு வரமாட்டா. சுடுகாட்டுக்கு தான் போறான்.
எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இனியனும் ராசாத்தியும் கரெக்ட் டைமுக்கு வந்துருவாங்க. நான் எதுவும் சொல்லலைங்க. மங்கை, இனியனுக்கு ஃபோன் பண்ணி பாரு. என்னடா இனியா இப்படி பண்ற? இப்ப போன உடனே வந்துருவோமா? சின்ன வேலை தான், போயிட்டு முடிச்சுட்டு வந்துருவேன். சரி, சீக்கிரம் வாங்க. அத்தையா மாமா என்ன சொன்னாங்க? ஸ்கூல் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் கோயிலுக்கு வர சொன்னாங்க. உட்காரு. சரி போலாமா? என்னாச்சு? இங்கதான் பக்கத்துல வந்துட்டு இருக்காங்களா? இன்னும் 1/4 மணி நேரத்துல வந்துருவாங்க. முத்துகிருஷ்ணன் சார், டியூஓ வராரா? உன்னதான் விசாரிப்பாரு. சார், இப்போ நான் என்ன சார் பண்றது? என் மேல தப்புன்னு தெரிஞ்சா என்னை வேலை விட்டே தூக்கிடுவாங்க சார். உன் மேல தப்பு இல்ல, இலக்கிய மேலதான் தப்புன்னு பொய் சொல்லி நம்ப வை. ஏதோ ஒரு பொய் காரணத்தை சீக்கிரம் ரெடி பண்ணு. அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்ல வை. நான் சொல்ற மாதிரி சொல்லணும், இல்லைன்னா ஃபெயில் பண்ணிடுவேன்னு மிரட்டு. சரிங்க சார். போ, அவங்க வந்திருப்பாங்க. ஏதாச்சும் மாட்டணும், உன் வேலை போயிடும், அப்புறம் ஸ்கூலே இழுத்து மூடிடுவாங்க. இதோ போறோம் சார். சரி போ. இதுவும் நல்ல ஐடியா தான். வந்து சொல்லு, வா. அத்தை, நீங்க கார்லயே வெயிட் பண்ணுங்க அத்தை. ஏன் கண்மணி? ராசாத்தி வரத்துக்கு 1 hour ஆகுமா? என்ன சொல்ற? அவ இலக்கியாவை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காளாம். அந்த புள்ளைக்கு தான் டிசி கொடுத்துட்டாங்கல்ல, அதனால டிஓவை வச்சு ஸ்கூல்ல சேர்த்து விடுறதுக்காக போயிருப்பா. அதெல்லாம் முடிச்சிட்டு வரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடும். மங்கை அக்கா, ராசாத்தி எங்க? ஸ்கூலுக்கு போனா என்ன அர்த்தம்? அக்கா, இலக்கியா மேல தப்பா பழி சொல்லி டிசி கொடுத்துட்டாங்களாம். அத அப்படியே சும்மா விட சொல்றீங்களா? இப்ப அவங்க குடும்பம் மட்டும்தான் அவளுக்கு முக்கியமா? நாம எல்லாரும் இங்க வந்து காத்துட்டு இருக்கோம்னு அவளுக்கு தெரியாதா? சாமியை விட படிப்பு தான்க்கா முக்கியம். அதுக்கு அவ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு விட்டுட வேண்டியதானே? அவ அங்க போகணுங்கிற அவசியம் இல்லையே. எனக்கு இதெல்லாம் தேவையில்ல. இன்னும் 10 நிமிஷத்துல அவ இங்க இருக்கணும். இல்லனா இந்த பூஜையும் வேண்டாம், எதுவும் வேணான்னு நான் வீட்டுக்கு போயிடுவேன்.